எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, என் பேத்திக்கு வந்து அட்மிஷன் போட்டாச்சு. அவளுக்கு வந்து 3 வயசு ஆக போகுது. அந்த 3 வயசுக்கு உண்டான ஒரு மெச்சூரிட்டி அவளுக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால அவளுக்கு வந்து ப்ரீகேஜி வந்து நாங்கள் வந்து சேர்த்துட்டோம். ஸ்கூல் சேர்த்தாச்சு, அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா மயக்க வர மாதிரி ஆகுது. அந்த ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, வருஷ ஃபீஸு 75,200 ரூபாய். 200 அவ்வளோ ஃபீஸ். ஒரு ப்ரீ கேஜிக்கு சின்ன குழந்தை, அதுக்கே வந்து இவ்வளோ ஒரு அமௌண்ட்டு. அது மட்டும் இல்லை, புக் ஃபீஸு. அதுக்கு என்ன படிக்க போகுது? அது குட்டி, அது என்ன படிக்க போகுது? பார்த்ததுன்னா 2 எழுத்து சொல்லிட்டு கீழ்ச்சி போட்டு போகுது. அந்த மாதிரி ஒரு புக் ஃபீஸ் 11,000. ஆமாம், அதுக்கு அவ்வளோ ஃபீஸ் அந்த புக்குக்கு. சரி, இருந்தாலும் இங்கே பாருங்க, இது இன்னும் அமக்கலம் பண்ணிட்டு இருக்கு. இந்த 3 வயசுக்கு இது இவ்வளோ அமலம் பண்ணுது, செல்லு பார்க்கறது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறா. அதனால நாம் வந்து ஸ்கூலில் சேர்க்கறது தான் இந்த வயசில் ஸ்கூல் சேர்க்கறது தான் வந்து நல்லது. இன்டர்வியூன்னு ஒன்று வச்சாங்க பாருங்க, சூப்பர். இந்த குழந்தைக்கு போய் இன்டர்வியூ. ஆனாலும் வந்து அவள் இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடுறதுனால அவளை ஈஸியாக அட்டன் பண்ணி ஆமாம், இன்டர்வியூவில் இந்த பில்டிங் பிளாக்கு, பசில் இதெல்லாம் தான் கேட்டாங்க. அழகா. இன்னொரு விஷயம், ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு ஆயாம்மா வந்து ஒரு 3 வயசு குழந்தை, அந்த ப்ரீகேஜ் குழந்தை தான். அவளை வந்து பாத்ரூமுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு அடிக்கிறாங்க பாரு. ஐயோ, பார்த்த உடனே வந்து பயங்கர ஷாக் ஆயிடுச்சுங்க. அந்த அடிக்கிறாங்க. என்ன பொம்பளை அது? அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கும் கொஞ்சம் கவலையாகவே ஆகிப்போச்சு. என்னடா வந்து குழந்தைய இந்த மாதிரி ஸ்கூல் சேர்த்துட்டு இந்த மாதிரிலாம் கூட நடக்குமா அப்படின்ட்டு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. அந்த ஸ்கூல் சேர்த்தோன்னா எப்படி நடக்கும்ட்டு. ஆனால் எந்த ஸ்கூலுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு அடிக்கிறாங்க, கீழே போட்டு பெரட்டுறாங்க. அந்த குழந்தை அழுவுது, பிடிச்சி கீழே எத்தனை வாட்டி கீழே தள்ளுறாங்க. அந்த பொம்பளை என்ன மனுஷியா இல்லை மிருகமா? வயசானவங்களா இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயங்க, ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஆயாங்க வேலைக்கு வந்து ஒரு வயசு இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு சேர்த்தா போதும். இந்த மாதிரி வயசு ஒரு 45 வயசு வரைக்கும், ஒரு 55 வயசு கூட ஓகே. ஒரு 70 வயசு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பொம்பளைக்கு. ஆனால் அந்த அம்மா அந்த மாதிரி வயசானவங்கலாம் வந்து இந்த மாதிரி வேலைக்கு வைக்கிறதுனால அவங்கள அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி, அதான் வயசு ஏற கொஞ்சம் மெச்சூரிட்டி குறைஞ்சிடும். அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கண்டிப்பாக வேலைக்கு வைக்கவே கூடாது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த வீடியோவில் பார்த்தோன்னே ரொம்ப எனக்கு கவலையாகிடுச்சு. என் பேத்தியை வந்து எப்படி நடத்த போகிறாங்களோ அப்படின்ற ஒரு கவலையாகவே ஆயிடுச்சு. இருந்தாலும் எல்லா ஸ்கூல்லையும் அந்த மாதிரி நடக்காது. ஏதோ ஒரு ஸ்கூலில் இந்த மாதிரி நடந்திருக்கு. இருந்தாலும் பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்க்கலாம். அந்த ஸ்கூலில் வந்து சேர்த்துட்டோமே, நம்ம பெரிய ஸ்கூலில் சேர்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மெத்தனமாக இருக்கக்கூடாது. நாமளும் கொஞ்சம் கேர் எடுத்து அங்கே என்ன பண்ணுறாங்க விசாரிக்கணும். அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து விசாரிக்கணும். அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டு, நாமளும் பணம் கட்டிட்டோமே அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க தான் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் வந்து அவங்கள நம்பியும் வந்து விடக்கூடாது. நாமளும் வந்து அதை பார்த்துக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு அங்கே என்ன நடக்குது, எப்படி பண்ணுறாங்க, எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நாமளும் கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கணும். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பணம் கட்டிட்டோம், ஸ்கூலில் சேர்த்துட்டோம், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுறதுனால தான் நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி கஷ்டப்படுதுங்க. அவங்க அந்த மாதிரி இருக்காங்க. தயவு செஞ்சு ஸ்கூலில் வந்து வேலைக்கு சேர்க்குறவங்கள ஒரு 50 வயசு, ஒரு 45 வயசு ஆளுங்களை வந்து வேலைக்கு சேருங்க. இந்த வயசானவங்கள வேலைக்கு சேர்க்காதீங்க. அந்த குழந்தைங்கள படுத்தி எடுத்துருவாங்க. எனக்கு நல்லா வந்து தெரிஞ்சு போச்சு. அந்த வீடியோ பார்த்தோம்னா ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் என் பேத்தி வந்து நல்லா மெச்சூரிட்டியாக தான் இப்போ நாம் என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே திருப்பி சொல்கிறா. இந்த வயசு தான் கரெக்டான வயசு அவளுக்கு ஸ்கூல் சேர்க்கறதுக்கு, அந்த ப்ரீகேஜி சேர்க்கறதுக்கு. அங்கே பாருங்கள், அவள் எப்படி அவ்வளோ அழகாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. என்னதுமா அது? வீடு கட்டுறீங்களா? இந்த மாதிரி தாங்க இன்டர்வியூ வைக்கிறாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விளையாட்டு சாமான்கள்லாம் வாங்கி கொடுத்து வீட்லேயே வந்து முக்கியமாக செல்லு அவாய்ட் பண்ணணும். செல்லை கையில் கொடுத்தாலே பசங்களோட மைண்டு வந்து மாறிடும். அதையே ஒரு வேலையாக வச்சுப்பாங்க. அதனால் இந்த மாதிரி சாமான்கள்லாம் வாங்கி கொடுத்து அதுங்களை விளையாட வச்சு
இந்த மாதிரிலாம் ட்ரைனிங் எடுத்து இது பண்ணோம்னா நம்ம ஈஸியாக சீட் கிடச்சிரும். நம்மளே எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு ஆமா. ஸ்கூல் பணம் கட்டி ஈஸியாக அவங்களுக்கு ஆக்கிடுறோம் நம்ம. ஆமா, எவ்வளோ ஃபீஸு சும்மாவா? ஆனால் தெரியல அப்படின்லாம் கிடையாது. ஈஸி கொடுத்தோம்னா எடுத்து எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு அடுக்க ஆரம்பிச்சிட்டாலாம். அந்த மாதிரி இன்டர்வியூவில் நல்ல ஒரு செலக்ட் ஆகிட்டா. ஆனால் வந்து அப்புறம் குழந்தை பேசுகிறாளா, நம்ம அவங்க ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறாளா, அதெல்லாம் செக் பண்ணாங்க, பார்க்குறாங்க, பேச வைக்கிறாங்க, எப்படி அந்த குழந்தை மெச்சூரிட்டியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறாங்க. இவ்வளோதான். இருந்தாலும் அவளுக்கு வந்து 3 வயசானவொன்னே சேர்த்துறது தான். நீங்கள் உங்கள் பசங்களெல்லாம் எத்தனை வயசில் சேர்த்தீங்க? ஆமாம். ஐயோ, அதை எங்கள் காலத்தில் எங்கள் பசங்களை ஸ்கூலில் சேர்க்கும்போது 2000 ரூபா தாங்க ஃபீஸு. எத்தனாவது ஸ்டாண்டர்டுக்கு? அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கே அது 2000 ரூபா தான். ஆனால் அந்த ஃப்ரீ கேஜி வந்து நான் வந்து ஃப்ரீ கேஜி சேர்க்கல, எடுத்தோன்னே எல்கேஜி தான் சேர்த்தேன். ஃப்ரீ கேஜி வந்து நம்ம வந்து பால்வாடி ஸ்கூலில் தான் என் பசங்கள்லாம் படித்தாங்க. அந்த ஸ்கூலில் வந்து அதாவது எல்கேஜி தான் ஃபஸ்ட்டு சேர்த்தோம். அப்போ எவ்வளோ தெரியுமா ஃபீஸு? 200 ரூபா தான். அவ்வளோவா 200 ரூபா ஃபீஸ் கட்டி அங்கே சேர்த்தோம். அட்மிஷன் வந்து 500 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ கேட்கும் போதே தலை சுற்றுது. அந்த அளவுக்கு வந்து அப்போல்லாம் ஃபீஸ் கம்மியாக இருந்தது. பசங்களும் அந்த ஸ்கூல் ஆனால் நல்ல சின்ன ஸ்கூலாக இருந்தாலும் நல்ல ஸ்கூலாக தான் சேர்த்தோம். இப்போ எல்லாமே வந்து இப்போ பெரிய ஸ்கூல் ஆகி போச்சு. நிறைய இடத்துல வந்து சிபிஎஸ்சி, இப்போ எல்லாரும் சிபிஎஸ்சி தான் போடுவாங்க. அது பெரிய ஸ்கூல் தான். 12th வரைக்கும் இருக்கு அந்த ஸ்கூல். அந்த டைம்ல மெட்ரிகுலேஷன் மாதிரி இப்போ சிபிஎஸ்சி. அதனால ஸ்கூல்ல இடம் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். ஆனால் ஸ்கூல்ல தேடி தேடி கண்டுபிடிச்சி நல்ல ஸ்கூலாக குழந்தைங்களை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ நாங்கள் சேர்த்துருக்கிற ப்ரீகேஜி வந்து 12th வரைக்கும் இருக்கு. அதனால தான் வந்து அந்த ஸ்கூல்ல சேர்த்தோம். இப்போ வந்து எப்படி அந்த அம்மா வந்து போக போறாங்க, அந்த அம்மா போய் எப்படி அங்க இருக்க போறாங்க, அழுவாம போவாளா, அழுதுட்டே போவாளா, அதுதான் ஒரு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நம்ம அந்த கஷ்டங்கள்லாம் பார்க்காம இப்போ ஸ்கூல் சேர்த்தாதான் அவங்க எதிர்காலத்துல நல்லா படிப்பாங்க. உங்க குழந்தைங்களெல்லாம் நீங்க எந்த ஸ்கூல்ல சேர்த்து எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்க அப்படின்றத வந்து எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றிங்க.